शेषाद्रिवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहं प्रपद्ये। लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे குருபரம்பராம். வார்த்தாமாலை பூர்வாச்சாரியார்கள் சொல்லியிருக்கிறது. நேற்றைய தினம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பகவத் விஷயத்துக்கு வெளியும் திரளும் தேட்டமாயிருக்கும், சுத்திர விஷயத்துக்கு இருளும் தனிமையும் தேட்டமாயிருக்கும் அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னார். மறுபடியும் சொல்ல போறேன். அதுல 95ஆம் பாட்டு, உடலை கொண்டு இன்பம் அனுபவிக்கிற போது பலர்கூடிய திரள் இல்லாமல் தனியாயிருக்கும் இடம் தேடி போக வேண்டும். பாகவத சேஷத்துவமாகிற ஆத்மாவின் சொரூபத்தை பார்க்கும் போது அது தனிமையை பொறுக்காது. ஆகையால் பகவத் விஷயத்தை அனுபவிக்கும் போது அடியார்கள் குழாங்கள் ஆகிற திரளும் அவர்களோடு கலந்து பரிமாறுகைக்கும் வெளியும் விஸ்தாரமான வெளிச்சமான இடமும் தேவையாய் இருக்கும். அதுக்கு ஏகாந்தம் லோகாந்தம் அப்படின்றான். பகவத் விஷயம் லோகாந்தம், பிரைவேட் விஷயம் ஏகாந்தம். இதுக்கு நேர்மாறாக உடலுறவுக்கு இருளும் தனிமையும் தேவையாய் இருக்கும். அடுத்த வார்த்தை இன்னைக்கு ஆரம்பம். விஷயஸ்பர்ஷம் த்விவிதம், ரெண்டு விதம். அவிலக்கண விஷயஸ்பர்ஷம் என்றும் விலக்கண விஷயஸ்பர்ஷம் என்றும். அவிலக்கண விஷயஸ்பர்ஷம் தேவதானத்தில் ஜலகாரியம் போலே பிராயச்சித்த சாத்தியம். விலக்கண விஷயஸ்பர்ஷம் திருநந்தவனத்தில் ஜலகாரியம் போலே யாவராத்மபாவி நரக ஹேத்து. வியாக்கியானம் மூணு இருக்கு. என்ன சொல்றது? பத்னி இல்லாத ஸ்திரீயோடு, பத்னி அல்லாத ஸ்திரீயோடு உறவு கொள்வது மிக தாழ்ந்ததே. ஆனாலும் அதிலும் ஏற்றத்தாழ் உண்டு என்று 293ஆம் வார்த்தையில் ஒரு வகையில் காட்டப்பட்டது போலே மற்றொரு வகையில் காட்டப்படுகிறது இங்கு. அதாவது அவைஷ்ணவ ஸ்திரீயோடு உறவு கொள்வது இதர தெய்வங்களின் ஆலயத்தில் சிறுநீர் கழியப்பெறும் போலே பிராயச்சித்தத்தால் போக்கிக் கொள்ளத்தகும். வைஷ்ணவ ஸ்திரீயோடு உறவு கொள்வது எம்பெருமானுக்குரிய நந்தவனத்தில் சிறுநீர் கழிப்பது போலே ஆத்மா உள்ளவரை நரகத்தை அளிப்பதாய் பிராயச்சித்தத்தாலும் போக்கடித்து கொள்ள முடியாதது. இது கொண்டு இதர ஸ்திரீகளிடம் உருவு கொண்டு விடலாம் என்று பொருள் கொள்ளக்கூடாது. எம்பெருமானை அனுபவிப்பவனுக்கு இதர ஸ்திரீ சம்போகமே கூடாது. விகித விஷயமான தன்மனைவின் சம்போகமும் விரைவில் விடத்தக்கது. அடுத்தது 296வது. பகவதவம் பண்ணுபவனுக்கு, பகவத் அனுபவம் பண்ணுபவனுக்கு விஷயானுபவத்தில் அன்பிடமில்லை. இவ்வர்த்தத்தை ஆழ்வார்கள் பலவிடங்களிலும் அவர் செய்தார். என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீ சம்போகம் ஸ்ரீவைஷ்ணவருக்கு கூடாது என்பதை ஆழ்வார்களின் ஸ்ரீ சுருத்திகளோட விவரிக்கிறார். அது ஏது என்னென்னில், வாசுதேவன் வளையல் அகப்படுதல், மாதரார் கணிந்தம் வலையிலே அகப்படுதல், மதுரக்கொடும் சாருகண்டா
சுந்தரத் தொழிலே அகப்படுதல். சாந்தேந்து மென்முலையார் தடந்தோள் இன்பப்படை தாழ்ந்தேன் அகப்படுதல். வானவர்க்கு வன்துணையானா அரக்கத்துறையும் இன்துணைவனை துணை என்றிருத்தல். அவரவர் பணவிலை துணை என்றிருத்தல். அவரவர் வலமனை துணையா திருவங்கியாழ்வார். அப்பொழுதை கப்பொழுது என் ஆறா அமுதமே அமுதை பானம் பண்ணுதல். பாவையர் வாயுமுதம் பானம் பண்ணுதல். நால்வேர பஜனை பேணுதல். மாதரார் மனவரை பஜனை பேணுதல். ஒன்று இதுவாதல் ஒன்று அதவாதல் என்று ஏவமாதிகளாலே பகுவிதமாக அருளி செய்தார்கள். வியாக்கியானம் என்ன சொல்றார் இங்கே? மாதரார் கணென்னும் வலையுலகப்பட்டெடுந்துவேனை திருமாலை என்னும் வலையிலே அகப்படாமல் வாசுதேவன் வலையுளே அகப்பட்டேன் திருவாய்மொழி 5:3-6 என்னும் வலையிலே அகப்பட வேண்டும். சாந்தேந்து வெண்விலையார் தரத்தோள் என்னும் தோளிலே அகப்படாமல் மதுரக்கொடும் சாறு கொண்ட சுந்தரத்தோருடையான் என்னும் தோளிலே அகப்பட வேணும். அவரவர் வனவரை துணையா என்னும் துணையை கொள்ளாமல் வானவர்க்கு வெண்துணை அரங்கத்துறையும் இன்துணைவன் என்ற பெரிய திருமொழியிலே துணையை கொள்ள வேணும். பாவையர் வாயுமுதம் உண்டவாறும் என்கிற வாய் அமுதத்தை பெருகாமல் அப்பொழுதை கப்பொழுது என் ஆறா அமுதமே என்னும் ஆறா அமுதை பெருக வேண்டும். மாதரார் வனவிலை பஜனே பேணினேன் என்றதை பிராப்பியமாக கொள்ளாமல் 4 வேத பயனெங்கோ நலங்கடல் அமுதமெங்கோ என்றதை பிராப்தியமாக கொள்ள வேண்டும். இங்கு சொன்னவத்தில் அஸ்திரமாய் அல்பமாய் முதலிலே எடுக்கப்பட்டதான ஈடுபட்டால் ஆத்மநாசமே ஏற்படும். அனந்தமாய் நித்தியமாய் இரண்டாவதாக எடுக்கப்பட்டதான பரமாத்மா அனுபவத்தில் ஈடுபட்டால் ஆத்மா விஜீவனமடையும், உய்வு பெறும் என்று ஆழ்வார்கள் பலவிதமாக அருளி செய்தார்கள். இதர் வார்த்தை. அடுத்தது 297 வார்த்தை. இது தாசி தொழில் செய்த பெண்பிள்ளை வார்த்தை. அக்கரை செடியார் வார்த்தை. உச்சியம் போதுனில் சுத்து நலியார் நின்றதென்று என் பக்கலிலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வந்தால் சுன்னிவிருத்தி பண்ணி உகப்பிக்கும் உபாதி பிரகிருதி வியாதி நலியார் என்றதென்று என் கையிலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வந்தால் பிரகிருதி வியாதியை பிரகிருத்தியை இட்டு சமர்ப்பித்தலாகாதோ என்ன நம்பிள்ளை எழி செய்தபடி வரி தாய் நெடுங்காலம் மலடன் என்று பெற்றதொரு பிள்ளை பித்தேறி உன் பக்கத்திலே உரிப்போட்டு கொள்ளுகைக்கு கயிறு தா, கழுத்தை அறுத்து கொள்ளுகைக்கு அறிவாள் தா என்று வந்தால் கொடாதொழிகிறது அவன் சரீரத்தை அஞ்சி என்றோ அவ்வளவும் போராதோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய ஸ்வரூப நாசம் என்று. என்ன சொல்றார்? அக்கரை செடியார் ஒரு அம்மாள் தாசி தொழில் செய்து வந்த பெண்பிள்ளை என்று விளங்குகிறது. அந்த அம்மையார் நம்பிள்ளையிடம் கேட்ட கேள்வியாவது உச்சிப்போதில் வெயில் கொளுத்தும் போது பசிக்கிறது என்று என்னிடம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருந்தால் அவருக்கு உணவிட்டு பசியாத்தி அனுப்புவது போலே சரீர பசியாகிற காமம் என்னை துன்புறுத்துகிறது என்று சொல்லிக்கொண்டு என்னிடம் இராப்போதில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருந்தால் என்னுடைய சரீரத்தை கொடுத்து அவருடைய சரீர பசியை
போக்கினால் தவறென்னா என்பது. இதற்கு நம்பிள்ளை அருளி செய்திருப்பதாவது, ஒரு தாய் நெடுங்காலம் பிள்ளை இல்லாமல் இருந்து தவம் புரிந்து பெற்றதொரு பிள்ளையை பைத்தியம் பிடித்து போய் உன்னிடம் வந்து சுருக்கு போட்டு கொள்வதற்கு கயிறு தா, கழுத்தை அறுத்து கொள்ள அறிவாள் தா என்று கேட்டால் அவன் சரீரம் அழிந்துவிடும் என்று நீ அவன் கேட்டதை கொடுக்காமல் இருப்பாய் என்றோ? அதுபோலே ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் காமப்பைத்தியம் பிடித்து உன்னிடம் வந்தாலும் அவனுக்கு ஸ்வரூபநாசம் ஏற்படுமே என்றஞ்சி நீ இடங்காதிருப்பதே தக்கது என்பது. பசியோடு ஒருவனுக்கு சோரிடும் திருஷ்டாந்தம் ஸ்வரூப நாசம் விளைக்கும் இவ்விஷயத்தில் பொருந்தாது என்று கருத்து. இதை கேட்ட பிறகு அக்கரை செடியார் தம் தொழிலை கைவிட்டிருப்பது விட்டார் என்பது சொல்லாமேயே விளங்கும். இதொரு வார்த்தை. அடுத்தது 298 வார்த்தை. ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு விஷய பிராவண்யம் 10 முகமாக விசோதிக்கும். அவஜாவனா அந்த ஸ்வரூபநாசம் 10 விதமாக நடக்கிறது. இந்த பகவன் நிகிரகம் 1, பாகவத நிகிரகம் 2, ஆச்சாரிய நிகிரகம் 3, விரோதி வர்த்தகத்துவம் 4, ஸ்வரூப விரோதம் 5, உபாய விரோதம் 6, உபேய விரோதம் 7, தேசாந்தராய பாவம் 8, தேவதாந்தரா பரனுக்கு காலாந்தரேனவாகிலும் பாகவதனாகைக்கு யோக்கியத்தை உண்டு. விஷய பிராவண்யனுக்கு நரகமொழிய பலமில்லை. ஆகையாலே ஸ்ரீவைஷ்ணவன் விஷயப்பிரோணனாகியாவது முதலை முடியோடே விடுக்குமா போலே என்று ஆச்சான் பிள்ளை சொன்னார். பெரியவாச்சான் பிள்ளை. இது வியாக்கியானம். ஸ்ரீவைஷ்ணவன் தகாத ஸ்திரீ சம்போகத்தில் ஈடுபடுவதால் 10 வகையான விரோதம் ஏற்படும். 1, இவன் உடல் கெட்டுப்போம். ஆகையாலே இவனுக்கே அனர்த்தம். 1. 2வது, இவனை பார்த்து பிறர் கெட்டு போவார்களாகையாலே பிறருக்கும் இவனால் கிடைக்கப்படும் ஸ்திரீக்கும் உறவினர்களுக்கும் அனர்த்தம். இவ்விரண்டு அனர்த்தங்களும் இம்மையிலேயே காணக்கூடியவை. 3வது, பரத ஆகமனம் முதலானவை கூடாது. பரதார கமனம் முதலானது கூடாது. செய்தால் நரகம் வரும் என்றும் சாஸ்திரத்தையும் மீறியதாகும். ஆஜ்ஞாச்சேதி மமத்ரோஹி மத்பக்தோபி ந வைஷ்ணவஹா அப்படின்னு சாஸ்திர விதிகளை மீறுகிறவன் எனக்கு துரோகி என்கிறபடியே எம்பெருமானுடைய ஆக்ஞையை மீறியார்கள் எம்பெருமானுடைய கோபமும் ஏற்படும். தகாத செயல்களை செய்யாலே பாகவதர்களுடைய கோபமும் ஏற்படும். 6வது, அதே காரணத்தால் ஆச்சாரியனுடைய கோபமும் ஏற்படும். 7வது, எம்பெருமானை அடைவதற்கு தடையான துஷ்ட சகவாசம் முதலானவற்றையும் வளர்க்கும். தூர்த்தரோடிசை இந்த காலம் மாதரார்க்கேற் கணன்னம் வலையுள் பட்டெழுந்துவேனை திருமாலை என்று காண்கா. இவனுடைய அனன்ய போகத்துவ சுரூபத்திற்கு ஸ்திரீ போகம் இனிது என்னும் நினைவு தடையாகும். 8வது. 9வது, ஸ்திரீ போகத்துக்காக முயற்சிகளை செய்ய வேண்டி வருமாகியாலே எம்பெருமானே உபாயம் என்னும் நினைவுக்கும் தடையாகும். 10வது,
எம்பெருமானுடைய கைங்கரியமே இனிவு என்னும் எண்ணத்திற்கும் முரண்படமாகியாலே உபேல் விரோதியும் ஏற்படும். 11வது கடையற வாசங்கள் விட்ட பெண்ணை அன்றி அவனவை காண்கொடானே திருவாய்மொழி என்கிறபடியே போகத்தில் ஈடுபட்டவனுக்கு பரமபத பிராப்தியும் கிட்டாது. மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்வடிகால் வழியேறி கண்டீர் ஆடுகட்குடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே என்கிறபடியே மற்ற தெய்வங்களை ஆசிரியப்பவன் பல ஜென்மங்களுக்கு பிறகாவது தீவேஷ்டவன் ஆவதற்கிடமுண்டு. ஸ்ரீ போகத்தில் ஈடுபட்டவனுக்கு மேலும் மேலும் அதில் ஈடுபாடே வளருமாகையாலே எத்தனை ஜென்மமானாலும் நரகமே பலம். ஆகையாலே ஸ்ரீவைஷ்ணவன் தகாத ஸ்திரீ போகத்தில் ஈடுபட்டானாகில் காலை பிடித்த முதலை தலைவரை விழுங்குவது போலே காலை பிடித்த முதலை தலைவரை விழுங்குவது போல அடியோடு ஸ்வரூப நாசமே ஏற்படும். இது பெரியவாச்சான் பிள்ளையின் வார்த்தை. அடுத்தது 880 வார்த்தை. முமுட்சுவுக்கு விஷய பிராவண்யமும் தேவதாந்தர பஜனமும் சமானம். வெற்றிலையும் சந்தனமும் ஆய் புக்கு காமனை அர்ச்சிக்கிறதோடு எருக்கும் தும்பையும் கொண்டு ருத்ரனை அர்ச்சிக்கிறதோடு வாசியில்லாமல் யாரே தேவதாந்தரன் தான் இதுக்கு சத்தை. மாறனார் வெறுவெஞ்சிலை காள் செய்யும் பாரினாருடன் கூடுவதில்லையான் என்ற தேவதாந்தர பரனுக்கு அனந்தர ஜென்மத்திலே வைஷ்ணவனாகைக்கு யோக்கியதை உண்டு. விஷயப்புரோணனுக்கு நரகமே வழிய பலமில்லை. ஆகையாலே தேவதாந்தர வசனத்திலும் கூடம். சௌளசாபேக்ஷன் ஸ்நானம் பண்ணி சௌச்சசாபேக்ஷன் ஸ்நானம் பண்ணி வருமா போலே காண் விஷயப்பிரவணன் பகவத் பரனாய் தெரிகிறபடி ராஜகுமாரன் முடி தாழ்க்குமா போலே ஸ்ரீவைஷ்ணவன் விஷயப்பிரவணனாகை பிணவனுக்கும் பிணம் தேட்டம். அது வெறுமன் கிடையாமையாலே பணமும் தேட்டம். வைஷ்ணவனுக்கு பிணவும் தேட்டமன்று பணமும் தேட்டமன்று மனமே தேட்டம். அதென்ன மனம் என்னில் அழகிய மணவாளப் பெருமாளாகிய மனம், வயலாளி மணவாளனாகிற மனம், விரையாறுகளில் வேங்கடவன் என்கிற மனம். விஷயப்பிராவணனுக்கு பகவத் அனுபவத்தில் அன்வயமில்லை. விஷய பிராவண்யம் வந்தவாறே பாகவதாவச்சாரம் வரும். பாகவதாவச்சாரம் வந்தவாறே ஆச்சாரியாபிமானம் போம். ஆச்சாரியாபிமானம் போனவாறே அருந்தலையான வழியும் அருநரகமும் பலமாம். விஷயப்பிராவண்யம் போனவாறே பாகவதாவச்சாரம் போம். பாகவதாவச்சாரம் போனவாறே ஆச்சாரியாபிமானம் வரும். ஆச்சாரியாபிமானம் வந்தவாறே அச்சிராதி மார்க்கம் பரமபதமும் பலமாம். இதொரு வார்த்தை. இதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்றார் அப்படின்னா, காமத்தை வளரச் செய்யும் வெற்றிலை சந்தனம் முதலானவற்றை உபகரணங்களாக கொண்டு காம அனுபவம் செய்தே காமனை அர்ச்சிப்பதாகும். தேவதாந்தரங்களில் ஒன்றான காமனே இக்காமானுபவ சத்தா ஸ்திதி பிரவൃத்திகளுக்கு காரணம். மாறனார் வெறிவெஞ்சிலை காள் செய்யும் பாரினாருடன் கூடுவதில்லையான். பெருமாளின் திருவடி. வருத்தி
ஆசௌச்சம் முதலான தீட்டுக்களை உடையவன் குளித்து விட்டு வந்தாலும் தொடத்தக்கவனல்லன். கோவில்கள் போன்ற இடங்களிலும் நுழையத்தக்கவனல்லன். அதுபோலவே ஸ்திரீ விஷயத்தில் மண்டினவனும் எம்பெருமானிடம் ஈடுபடுவது தகாததும் பயனற்றதும்மா. முடி தரித்த ராஜகுமாரன் அந்த முடி தரித்திருப்பதற்கு பொருந்தாதபடி தன்னை காட்டிலும் தாழ்ந்தவர்களை வணங்குவது தகாது. அதுபோலவே பகவத் ஸ்பரிஷம் பகவத் சம்பந்தம் ஆகிரும் முடிதரித்த ஸ்ரீ வைஷ்ணவன் ஸ்திரீகளிடம் ஈடுபட்டு அவர்கள் வசப்பட்டு வாழ்வதும் தகாது. பிணம் போன்றதான ஷரீரத்தில் அபிமானம் உடையவனுக்கு பிணம் போன்றதொரு ஸ்திரீ சரீரம் தேவையாயிருக்கிறது. அது காசில்லாமல் கிடைக்காமையாலே பணமும் தேவையாயிருக்கும். ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு அந்த பிணமும் தேவையில்லை, பணமும் தேவையில்லை. அழகிய மணவாளப் பெருமாள், வயலாளி மணவாளன், விரையார் வெளில் வேங்கடவன் அமரநாதிருக்கிறான் என்கிற அச்சாவத்தார எம்பெருமான்களாகிற மனமே தேவை. ஸ்திரீ விஷயத்தில் ஈடுபட்டவனுக்கு எம்பெருமானை அனுபவிப்பதற்கு தகுதியில்லை. அந்த ஈடுபாடு வந்தவுடன் பாகவதர்கள் விஷயமான அபசாரமும் தானே ஏற்பட்டுவிடும். அது வந்தவுடன் ஆச்சாரியன் இவனை அபிமானிப்பது நீங்கிவிடும். அது நீங்கினவுடன் தலையை அறுக்கும் நரக வழிகளும் கொடிய நரகங்களுமே பலமாகும். முற்கூறிய ஸ்திரீ விஷயத்தில் ஈடுபாடு நீங்கினவுடன் அதனால் வரும் பாகவதாபசாரம் நீங்கிவிடும். அது நீங்கினவுடன் ஆச்சாரியாபிமானம் ஏற்பட்டுவிடும். அது ஏற்பட்டவுடன் முற்கூறிய அருந்தலையான வழிக்கும் அரு நரகத்துக்கும் எதிர்த்தட்டான அச்சிராதி மார்க்கமும் பரமபதமும் பலமாக கிடைக்கும். சரி, அடுத்தது 300ஆம் வார்த்தை. முமுக்ஷுவுக்கு தேவதாந்தர பிராவண்யமும் அர்த்த பிராவண்யமும் விஷய பிராவண்யமும் மோக்ஷ பிரதிபந்தகம் 3. அது 2 பிராவண்யம் உண்டானால் காலாந்தரத்தில் ஈடேறலாம். ஒரு பிராவண்யம் பிரதிபந்தகமாயே விடும். சின்ன வார்த்தை, வியாக்கியானம் தெரியும். மோட்சம் அடைய விரும்புகிறவனுக்கு தேவதாந்தரங்களில் ஈடுபாடும் இதர தேவைகளை வணங்குகிறது, பணத்தில் ஈடுபாடும் இருந்தாலும் அந்த ஜென்மத்திலேயே முதிர்ந்த வயசிலானது அல்லது ஜென்மாந்தரத்திலாவது அந்த ஈடுபாடுகள் நீங்கி மோட்சம் ஏற்பட இடமுண்டு. ஸ்திரீ விஷயத்தில் மிகுதியான ஈடுபாடு இருந்தால் அது பல ஜென்மங்களுக்கும் தொடர்ந்து ஜென்மாந்தரத்திலும் மோட்சமில்லாதபடி செய்துவிடும். அடுத்த வார்த்தை 301ஆம் வார்த்தை. திருவனந்தூர் ஆள் ஒரு ஸ்திரீ சோழதி பாக்கரர் சோழ திவாகரர் ஸ்ரீபாரத்திலே நல்வார்த்தை கேட்க வேண்டும் என்றவர அவர் பிரகிருதிமான்கள் சொல்லும் வார்த்தையை சொல்லார். ஊறுகிறதுக்கு அஞ்சி உள்ளே புகுந்த என்னை உயிர்கழிவிலே வைத்தீரே என்று அவள் சொல்லா. பரீட்சித்தோம் காண் என்று நல்வார்த்தை சொன்னார். கடக்கத்து பிள்ளை மின்னுக்கு அஞ்சினவர்களை இடியின் கையிலே காட்டிக் கொடுத்தா போலே காண். சம்சாரத்துக்கு அஞ்சி அதிர்ஷ்டத்திலே சேர்ந்தவர்களை தேக வஷ்யதாக்கு ஹை. வியாக்கியானம் மூலம். திருவெழுந்தூரில்
வாழ்ந்து வந்த ஒரு ஸ்திரீ சோழ திவாகரர் என்பவரை ஆச்சாரியராக வரித்து அவரிடம் நல்வார்த்தை கேட்பதற்காக ஏகாந்தத்தில் வந்தாள். அவர் காமுகர்கள் சொல்லும் வார்த்தையை அவரிடம் சொல்லத் தொடங்கினார். அதற்கவள் துரத்தி வரும் சம்சாரமாகிற பாம்புக்கு அஞ்சி ஒரு வீட்டில் புகுந்தால் நீர் என்னை உயிரோடு கழிவிலே ஏத்த பார்க்கிறீரே என்று கூறினாள். அதை கேட்ட அவர், உன் விஷய லட்சணம், உன் சிஷ்ய லட்சணம் பரிபூர்த்தியை அறிவதற்காக பரீட்சித்தேன் வழிய வேறில்லை என்று கூறி சமாதானப்படுத்தி உபதேசித்தடைனார். கடக்கத்த பிள்ளை என்பவரும் மின்னலுக்கஞ்சி மரத்தடியை அடைந்தவர்களை அந்த மரம் இடியின் கையிலே காட்டிக் கொடுப்பது போலே இருக்கிறது. சம்சாரத்துக்கு அஞ்சி ஒரு ஆச்சாரியனை ஆசிரியத்த ஸ்திரீகளை அவ்வாச்சாரியன் தன்னுடைய காமத்துக்கு விஷயமாக்குவது என்று அருளை செய்தார். தஸ்மின் கிருதமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.